காங்கிரஸ் பேர் இயக்கம் அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுப்பு என்பதை அவர்கள் மக்களுக்காகவும் கட்சி தோழர்களுக்காகவும் பெருந்தலைவர் காமராஜர், நம்முடைய கக்கன்ஜி போன்று அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று நாள் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள், அதே ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில இருந்து நீங்க போட்டியிட்டவர், அதே ஸ்ரீபெரும்பூர் போட்டியிட்டவரும் இன்றைக்கு அமைச்சராகிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சி. எது நடக்கிறதோ அது மகிழ்ச்சி தான், அதை வரவேற்கிறோம். மதசார்பற்ற அரசாங்கத்துல கக்கன்ஜி போன்றவருக்கு பிறகு நீங்க அமைச்சராக இடம்பெற்றிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? மகிழ்ச்சியா பாக்குறோம். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பிய செய்தி என்ன சார்? இதை சரியாக பயன்படுத்தி காங்கிரஸ் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் அவர்கள் பணியாற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய செய்தி. 1967 வரலாம் காங்கிரஸ் இருந்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இல்லை. 59 வருஷம் பொறுத்து இன்றைக்கு தான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 அமைச்சரை பார்க்க போகிறோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம், இன்றைக்கி வந்திருக்கிறோம். அதுதான் எல்லா காங்கிரஸ்காரும் ஜூபிலியண்ட்டாக இருக்கான். இப்போ அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் காங்கிரஸோடைய பலம் அதிகரிச்சிருது. தென்னிந்தியாவில் எல்லாமே வந்தாச்சு. கேரளா வந்தாச்சு.